அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் மனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லியில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இது கரைஞ்சிடாமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொரிக்க போகிறோம். அதுக்கு சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அதே கடாயிலேயே அதே எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலாவெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா கீ ரைஸ், ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பாய்.